அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று கைகளை விரித்து பிறருக்காக மன்றாடுங்கள் என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிறருக்காக மன்றாடுவது ஒரு நல்ல பண்பு, நல்ல மதிப்பீடு, நல்ல பழக்கம். எல்லா மக்களுக்காகவும் நாம் மன்றாட வேண்டும். அவ்வாறு மன்றாடுகின்ற பொழுது அந்த மன்றாட்டை வலிமைப்படுத்துவதற்கு நாம் கைகளை விரித்து மன்றாட வேண்டும் என்று விவிலியம் சொல்லுகிறது. ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம். 2 மக்கபேயர் நூல் 15ஆம் அதிகாரம் 12வது இறைமொழியில் ஓனியா என்னும் தலைமை குருவுடைய மன்றாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குருக்கள் மக்களுக்காக மன்றாட வேண்டும். இது இங்கே பழைய ஏற்பாட்டு குரு, நாம் இங்கே புதிய ஏற்பாட்டு அருள் பணியாளர்கள். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ஒரு தலைமை குருவுடைய பெயர்தான் ஓனியா. அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அவர் நல்லவர், மேன்மை மிக்கவர், எளிமையான தோற்றமும் அடக்கமுடைமையும் உள்ளவர், பொருந்த பேசுபவர், குழந்தை பருவம் முதல் நற்பண்புகளில் பயிற்சி பெற்றார். ஆகவே குருக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த ஓனியா வழங்குகிறார். குழந்தை பருவத்திலிருந்தே நற்பண்புகள் நிறைந்தவர், பொருந்த பேசுபவர், தீயவற்றை பேசாமல் தவிர்ப்பவர், நேர்மையாளர், எளிமையான தோற்றமுடையவர், நல்லவர், மேன்மை மிக்கவர். இப்படிப்பட்டவர்கள் பிறருக்காக மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் அவர்களுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றார். அப்போ இந்த ஓனியா எப்படி மன்றாடினார் பாருங்க. ஓனியா தம் கைகளை விரித்து யூத மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடி கொண்டிருந்தார். அவர்தான் நல்லவர், அவர்தான் கடவுளுக்கு பிரியமானவர், கடவுளுக்கு உகந்தவர், தலைமை குரு. ஆகவே ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு அருள் பணியாளரும், ஒவ்வொரு துறவியும் நல்லவர்கள், மேன்மையாளர்கள், கைகளை விரித்து பிறருக்காக மன்றாட வேண்டும் என்பதற்கு இந்த ஓனியா மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆகவே அருள் பணியாளர்கள், துறவியர் மட்டுமல்ல, நாம் எல்லாருமே, எல்லா இறைமக்களும் பிறருக்காக மன்றாட வேண்டும். பிறருக்காக மன்றாடுகிற அந்த பரிந்துரை பண்பு நம்மில் வளர வேண்டும். அவ்வாறு நாம் மன்றாடுகின்ற பொழுது ஒரு சின்ன தியாகத்தை செய்ய வேண்டும். அந்த தியாகம்தான் கைகளை விரித்து மன்றாடுகின்ற பொழுது கைகள் சற்று வலிக்கின்றன, அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். கைகளை விரித்து மன்றாடுவது ஒரு விவிலிய பழக்கமாக, ஒரு விவிலிய மதிப்பீடாக நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் பிறருக்காக மன்றாடுவோமாக, பிறருக்காக கைகளை விரித்து மன்றாடுவோமாக. 2 மக்கபேயர் நூலில் வருகின்ற தலைமை குரு ஓனியா இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். எனவே நாம் இறை வேண்டலில் அதிக ஆர்வம் கொண்டு பிறருக்காக ஆர்வத்தோடு, மகிழ்ச்சியோடு கைகளை விரித்து மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.